என்று கூறி, நிச்சயமாக வணக்கத்துக்குரிய மற்றெவரும் அல்லாஹ்வுடன் இருப்பதாக உண்மையாகவே நீங்கள் சாட்சி கூறுவீர்களா என்றும் அவர்களை நீர் கேட்பீராக. இதற்கு அவர்கள் பதில் கூறுவதென்ன, நான் சாட்சி கூற மாட்டேன் என்று நீர் கூறிவிட்டு, நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருவன்தான், நீங்கள் இணை வைப்பதை விட்டு மெய்யாகவே நான் வெறுத்து விலகுகிறேன் என்றும் கூறுவீராக. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தான் இறைவன்கிறதுக்கு நீங்கள் சாட்சி சொல்கிறீங்களா? இல்லை, சொல்ல மாட்டீங்க. அப்போ நான் மறுபடியும் இன்னொரு சாட்சியை சொல்கிறேன். அல்லாவை தவிர வேறு கடவுள்கள் இருக்கா, அதுக்கு சாட்சி சொல்கிறீங்களா? அதுக்கும் அவங்க வாய மூடிட்டு தான் இருந்தாங்க. கடவுள்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்பவும் போட்டி நடந்திருக்கும். ஏன்னா ரசூல் களத்தில் இருந்தால் கேம் வேறு மாதிரி இருக்கும். ரசூல்லா உயிரோடு இல்லாத பட்சத்தில் இப்போ யார் வேணாலும் வந்து நம்மகிட்ட வந்து சவாலுக்கு வரலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எவன் வேணாலும் டைரெக்டாக வந்து ஆமாம் நாங்கள் சாட்சி சொல்கிறாங்களாம். அப்போ நாமளும் இந்த போட்டியே நடக்காது. ஆனால் ரசூல் இருக்கும்போது போட்டி நடந்துரும். நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருவன்தான், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் மெய்யாகவே நான் வெறுத்து விலகுகிறேன் என்றும் கூறுகிறார். ஸோ ரசூலா எந்தெந்த ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க? அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன். இந்த ஆர்குமெண்ட்டில் மக்கா குறைஷிகளை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நான் தான் அப்படிங்கிறதையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. மறுமையில் தீர்ப்பளிக்கப்படும் என்பதையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அல்லாவை தவிர வேறு எந்த கடவுள்களும் இல்லை என்பதையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால தான் நான் சூறாவுடைய தொடக்கத்திலே சொன்னேன், காஃபிர்கள் மீது இந்த சூறா ஹுஜ்ஜத்து நிறுவிவிட்டது. ஆர்குமெண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்டு, வெயிட்டிங் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். இனி புதிய எவிடன்ஸ் எதுவும், ஆர்குமெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த தீர்ப்பை நான் ஒத்தி வைத்து விட்டேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் எவிடன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த கேஸில் ஆட் பண்ண முடியாது. புரியுதா? ஒரு 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 கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு டேட் அறிவிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டு மறுபடியும் ரீஓப்பன் பண்ண முடியாது. அது மேலே ஹையர் அப்பீல் வேணால் போகலாம், வேறு கோர்ட்டுக்கு தான் போகணும். ஆனால் அந்த இடத்துல வெறும் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், அவ்வளோதான்.